ஷார்ட் டேர்மில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 12-15 ப்ராடக்ட் இருக்குது. லாங் டேர்மாக இது வரை 10-15 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேப்பர்னு ப்ராடக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நிறைய பேருக்கு அந்த ப்ராடக்ட் தெரியாது. நான் 1991 வந்து இன்ட்ரடியூஸ் ஆனது மார்க்கெட்டில் இது. ஸோ வி வாஸ் ஒன் ஆஃப் த ஏர்லி பேர்ட்ஸ் டு ரைஸ் கமர்ஷியல் பேப்பர் ஃபார் மை கம்பெனி. இந்த கமர்ஷியல் பேப்பர் வந்து ரொம்ப புதுமையான ஒரு அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. மன்மோகன் சிங், டாக்டர் மன்மோகன் சிங் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆனார். நரசிம்மராவ் பிகம் தி பிரைம் மினிஸ்டர். அந்த சமயத்தில் வந்து மன்மோகன் சிங் வந்து மாஸ்டர் இன் திஸ். நான் படிச்சிருக்கேன். மன்மோகன் சிங் வந்ததுக்கப்புறம் நிறைய சேஞ்ச் வந்தது. கச்சக்கமா குளோபலைசேஷன் எல்லாமே. இன்ஃபேக்ட் இந்த இத்தனை ப்ராடக்ட் வந்து அவர் தான் காரணம். ஹி இஸ் மாஸ்டர் மைண்ட், நோ டவுட் அபவுட் இட். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கொண்டு கமர்ஷியல் பேப்பர் ப்ராடக்ட் கொண்டு வந்தார். அப்புறம் ஒர்க்கிங் கேபிட்டல் டிமாண்ட் லோன் ப்ராடக்ட் கொண்டு வந்தார். பியூட்டிஃபுல் ப்ராடக்ட்ஸ் வாட் ஹி ஹஸ் பிராட். நிறைய ஐடியாஸ் பிகாஸ் ஹி ஹஸ் காட் இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர். ஸோ இந்த கமர்ஷியல் பேப்பர்ங்கிறது ஒரு பியூட்டிஃபுல் ப்ராடக்ட். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஹவரிங் அரௌண்ட் 17.5-18%. இன்னைக்கு வந்து 8%, 9% இருக்குது. அப்போ 17.5-18% வந்து இப்போ பணம் தட்டுப்பாடு ரொம்ப ஜாஸ்தி, டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும்ல பணத்துக்கு. ஸோ வட்டி ஜாஸ்தி பண்ணுவாங்க. அந்த பீரியடில் இந்த கமர்ஷியல் பேப்பர் வாஸ் வெரி ஹேண்டி. இந்த கமர்ஷியல் பேப்பர் வந்து பேங்க்ஸ் மட்டும் பண்ணுவாங்க, எம்என்சிஸ் போடுவாங்க. எம்என்சிஸ் யார்? ரிலையன்ஸ் மாதிரி, டாடாஸ் மாதிரி குரூப். அவங்க கேஷ் ரிச் கம்பெனி. பணத்தை வச்சு என்ன பண்ண தெரியாது. இப்போ அவங்க பணம் சம்பாதிக்கிறது வந்து கரண்ட் அக்கௌண்ட் இருக்கும். கரண்ட் அக்கௌண்ட் வில் நாட் ஃபெச் எனி இன்ட்ரெஸ்ட். இப்போ எஃப்டி நமக்கு வந்து நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம எஃப்டியில் காசு போடுறோம், சேவிங்ஸ் பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் வருது இல்லையா? பட் கம்பெனி கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பணம் சப்போஸ் வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ அத்தனை பணத்தை என்ன ஜீரோ இன்ட்ரெஸ்ட் வச்சு என்ன பண்ணுறது? அவங்க வேஸ்ட் இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க? கமர்ஷியல் பேப்பர்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இட்ஸ் லைக் a share certificate. So they invest in commercial papers.